கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லவர் என்கிற இந்த காலை தியானத்தின் தொடருவோம். இன்று வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம், அதனுடைய 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அன்பானவர்களே, இங்கே சர்வ வல்லமையுள்ள தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி அவனுடைய பெயரை மாற்றுகிறார். ஏற்கனவே ஒரு முறை யாப்போக்கு நதிக்கரையில் வைத்து அவனுடைய பெயரை மாற்றினார். இதை உறுதிப்படுத்தும்படி இங்கே மறுபடியும் சொல்லுகிறார். இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பிரியமானவர்களே, அவனுடைய பெயரை ஆண்டவர் மாற்றி அவனை ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. தேவன் அவனை சொன்னது, பலுகி பெருகுவாயாக, ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் என்று அவருடைய எதிர்காலத்தை குறித்து சர்வ வல்லமையுள்ள தேவன் கூறுகின்றார். இந்த இடத்திலே ஆண்டவர் யாக்கோபிடத்திலே சொன்ன காரியம் என்ன? அவனை ஆசீர்வதிப்பதை குறித்தும் உயர்த்துவதை குறித்தும் அவன் சந்ததி பெரிதாய் மாறுவதை குறித்தும் அவர் சொல்லி இருக்கிறார். அதற்கு முன் நடந்த காரியம், முந்தின அதிகாரத்திலே யாக்கோபின் குமாரத்திக்கு ஒரு பெரிய கஷ்டம் உண்டாயிற்று. அதை தொடர்ந்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 35:1 நீ ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு, நீ உன் சகோதரனாகிய ஏசாவுக்கு அவனுடைய முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. ஆண்டவர் யாக்கோபிடத்திலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்க சொல்லுகிறார். அதற்கு காரணம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனத்திலே யாக்கோபு அவர் தன் தகப்பன் வீட்டிலிருந்து பதான் அராமுக்கு நேராக தனது மாமா வீட்டுக்கு நேராக போகும் பொழுது வழியிலே தனிமையாக படுத்திருந்தார். அப்பொழுது அவர் அங்கே ஒரு பொருத்தனை செய்து கொண்டார். நான் போகிற வழியிலே தேவன் எனக்கு உணவும் உடையும் தந்து என்னை காப்பாற்றி என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சுகமாய் திரும்பி வர பண்ணுவாரானால் இந்த கல் தேவனுக்கு வீடாகும், எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் தசமபாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை செய்து கொண்டார். ஆனால் அதை அவர் மறந்து விட்டார். தேவன் அதை இப்பொழுது ஞாபகப்படுத்துகிறார். அதையின்படி அவர் எழுந்து பெத்தேலுக்கு போனார். போகிற வழியிலே தன்னை அவர் சுத்திகரித்து கொண்டார், தூய்மையாக்கி கொண்டார். அவருடைய வீட்டார் எல்லாம் சொல்லுகிறார். அதனுடைய 2-3 வசனங்கள் 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அவர்கள் போகும்போது தங்களை சுத்திகரித்து கொண்டு அங்கே போய் பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள். அதன் பின்புதான் தேவன் யாக்கோபுக்கு இந்த தரிசனமும் இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் தந்தருளினார். இதிலிருந்து நான் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறபடினாலே நமது வார்த்தைகளை குறித்து அவர் கவனமாக இருக்கிறார். தேவ சமூகத்தில் நாம் சொல்லுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றிற்கும் மதிப்பு இருக்கிறது. அதை தேவன் கவனிக்கிறார். குறிப்பாக யாக்கோபு ஒரு பொருத்தனை செய்து கொண்டார். ஆகவே அந்த பொருத்தனையை நிறைவேற்ற யாக்கோபு மறந்தாலும் அதை தேவன் மறக்கவில்லை. இதை நாம் அறிய வேண்டும். தேவ சமூகத்திலே நமது வாயினால் நாம் சொல்லுகிற பொருத்தனை வார்த்தைகள், தேவனுக்கு நேராக நாம் சொல்லுகிற வார்த்தைகளை தேவன்
கருத்தாய் கவனமாய் கேட்கிறார். அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். பிரசங்கி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை செய்து கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அதை அவர் உன்னிடத்திலே கேட்பார், நீ உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் நாம் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவதில் அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அது அவரை கனம் பண்ணுகின்ற செயலாகவும் இருக்கிறது. ஆகவே நமது வாயினால் சொன்ன பொருத்தனைகள், தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும். பொருத்தனைகள் மற்றும் தீர்மானங்களை குறித்து என்னாகமம் 30 நாம் அதுக்குரிய பிரமாணத்தை தேவன் சொல்லி இருக்கிறார். அதிலே ஒரு சிறு பிள்ளை பொருத்தனை செய்து கொண்ட பொழுது அவருடைய தகப்பன் கேட்டுவிட்டு வேண்டாம், அதை செலுத்த வேண்டாம் என்று சொன்னால் அதை செலுத்த வேண்டியதில்லை, தேவன் அதை மன்னிப்பார். அவருடைய தகப்பன் அதை தடுக்காவிட்டால் நிறைவேற்ற வேண்டும். அதே போல ஒரு மனைவி பொருத்தனை செய்து கொண்டால் புருஷன் அதை தடை செய்தால் அவள் அதை நிறைவேற்ற வேண்டியதில்லை, தேவன் அதை மன்னிப்பார். ஆனால் தடை செய்யாவிட்டால் நிறைவேற்ற வேண்டும். என்னாகமம் 30 வாசித்து பார்த்தால் நமக்கு தெரியும். ஆகவே தேவன் மற்றும் தடை செய்யப்படாத பொருத்தனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். அது மட்டுமல்ல, தேவ சமூகத்தில் நாம் பேசுகிற எந்த ஒரு வார்த்தையை குறித்தும் கவனத்துடன் இருக்க வேண்டும். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய சமூகத்தை துணிகரமாய் பேசாதே, மனம் பதறியும் பேசாதே என்று அவர் கூறுகிறார். ஏனென்றால் மல்கியா 3:16 நாம் பேசுகிற வார்த்தைகளை குறித்து தேவன் தமது புஸ்தகத்திலே எழுதி வைக்கிறார். ஆகவே நாம் ஒருவருக்கொருவர் பேசுகிற வார்த்தைகளும் சரி, தேவனோடு பேசுகிற வார்த்தைகளும் சரி, அதற்கு முக்கியத்துவம் இருக்கிறது. அது எழுதப்படுகிறது, கவனிக்கப்படுகிறது. அதைத்தான் இயேசு சொன்னார். மத்தேயு 12:36-37 வசனங்களிலே, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பின் நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே நமது வார்த்தைகளை கவனிப்போம். தேவனுக்கு முன்பாக நாம் பொருத்தனையாய் பேசின வார்த்தைகளை நிறைவேற்றுவோம், தீர்மானங்களை நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. மனிதர்களோடு நாம் பேசுகிற வார்த்தைகளிலும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இவைகளில் கவனமாக இருக்கும்போது சர்வ வல்லமையுள்ள தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை மேன்மைப்படுத்துவார். யாக்கோபை போல பெரிய வாக்குத்தத்தங்களை அவர் சொன்னது மட்டுமல்லாமல் அதை நிறைவேற்றினார். நமது வாழ்விலும் நம்மை பலுக பெருக மேன்மைப்படுத்த ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்வில் இருக்கும் எல்லா நெருக்கங்களை மாற்றி நம்மை விசாலத்தில் கொண்டு வரவும், நம்மை பெருக பண்ணவும், நமது நன்மைகளை பெருக பண்ணி நம்மை மேன்மை பெற்றோங்கவும் செய்து நம் அனைவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வார்த்தைகள் மேல் கரிசனையும் கவனமும் உடையவராக இருக்கின்றவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எளியவர்களாகி எங்கள் வார்த்தைகள் உமக்கு முன்பாக அற்பமாய் எண்ணப்படாமல் அது முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆகவே சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நாங்கள் சொல்லும் வார்த்தைகளிலும் மனிதர்களோடு பேசும் வார்த்தைகளிலும் முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை புரிந்து எங்கள் வார்த்தைகளில் கவனமாயிருக்க எங்களுக்கு கிருபைதார். சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லா அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணி மேன்மைப்படுத்துவீராக. இந்த நாள் முழுதும் ஒவ்வொருவரையும் ஜெயமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.